மாசம் கண்ணுக்குள்ள கருவாகி வந்த புள்ள நீ இங்கு நடந்திட வழி நூறுவா. ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல கரட்டோட கள்ளிப்போ சிரிப்பாகிவா. உயிரிழந்த தன்னுடைய மகளுடைய ஆசைய நிறைவேற்றும் விதமா தாயொருத்தங்க மகளோட கட் அவுட்டுக்கு பூப்புனித நீராட்டு விழாவை வெகு விமரிசையா நடத்திருக்கிறது பொதுமக்களை நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. இந்த உலகத்துல தாயோட அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி எதுவுமே ஈடாகாது அப்படின்றத இந்த தாய் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. கண்ணே நவமணியே அப்படின்னு இந்த விழால இவங்க பாடுறத பார்த்த எல்லாருமே அவங்களையே அறியாம கண் கலங்கி இருந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சேர்ந்தவங்க பாலகிருஷ்ணன் ராகு தம்பதி. இவங்களுடைய ஒரே மகள் தான் பாண்டிசெல்வி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு படிக்கும்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பாண்டிசெல்வி உயிரிழந்துட்டாங்க. தங்களுடைய ஆசை மகள், அதுவும் ஒரே மகள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த துயரத்திலிருந்து தாயும் தந்தையும் இதுவரைக்கும் மீள முடியாம தவிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய மகள் பாண்டிசெல்விக்கு அலங்காரம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. உறவினர்கள் கல்யாணத்துக்கு விழாவுக்கு போகும்போது கூட சேலை கட்டி அலங்காரம் செஞ்சுட்டு தான் போவாங்களாம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மஞ்சள் நீராட்டு விழா அப்போ ரொம்பவே சிறப்பா வெகு விமரிசையா செய்யணும் அப்படின்னு தன்னுடைய தாய் ராக்கு கிட்ட பாண்டிசெல்வி கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த நிலையில தான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பாண்டிசெல்வி உயிரிழந்துட்டாங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய மகளுடைய ஆசையான இந்த பூப்புனித நீராட்டு விழாவை வெகு விமரிசையா நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு அந்நியர் தினத்தன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெகு விமரிசையாகவும் இதை நடத்தி வச்சிருக்காங்க தாய் ராக்கு. உறவினர்களுக்கு வழக்கமா எப்படி இந்த விழாவுக்கு பத்திரிகை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பத்திரிகையை கொடுத்து அழைச்சிருந்திருக்காங்க. மண்டபத்துல இவங்களுடைய மகளுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருந்திருக்கு. கட் அவுட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகள் பயன்படுத்தின கொலுசு வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை தவிர நகைகள், சீர்வரிசைகளும் வைக்கப்பட்டிருந்திருக்கு. இங்க கட் அவுட் பக்கத்திலேயே எல்லாரும் போட்டோவும் எடுத்திருந்திருக்காங்க. அப்பதான் வழக்கமா தன்னுடைய மகளும் இவங்களும் சேர்ந்து பாடக்கூடிய கண்ணே நவமணியே அப்படின்ற இந்த பாடலை இந்த மண்டபத்துல ராக்கு பாடி இருந்திருக்காங்க. என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற படத்துல சுஹாசினி அவர்கள் தன்னுடைய மகளை இழந்து இந்த பாடலை பாடுவாங்க. இந்த பாடலை தான் எப்பயுமே தாய் ராக்குவும் மகள் பாண்டிசெல்வியும் பாடிட்டு வருவாங்களாம். ஆனா இது ராக்குவுடைய வாழ்க்கையிலுமே உண்மையா நடந்திருக்கு. தினந்தோறும் இந்த பாடலை ஒரு தடவையாவது பாடிட்டு தான் ராக் அவர்கள் தூங்குவாங்களாம். இந்த நிலையில தான் மண்டபத்துல இந்த பாடலை இவங்க பாடுறத கேட்ட உறவினர்கள், விழாவுக்கு வந்திருந்த மற்றவங்க எல்லாருமே கண் கலங்கி இருந்திருக்காங்க. தாயோட இந்த அளவற்ற அதீத பாசத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இது எல்லாருமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கும்.